அரிசி போட மாட்டேங்கிறாங்க, சாமியான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போய் கேட்க போனா, போமா உனக்கு கையிறாக விழுகல, கடைக்கட்ட போ, அங்க போ போ. 2-3 மாசம் என்னை அலைய விட்டு என்னை கஞ்சி கடந்து சாப்பிடு. இந்த அம்மாவுக்கு வயசு 80, மதுரை சேர்ந்தவங்க, பேரு கருப்பாயி. இந்த வயசான காலத்துல கடந்த 3 மாசமா ரேஷன் கிடைக்கும் வீட்டுக்குமா நடிகா நடந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு வா, 2 நாள் கழிச்சு வா, கலெக்டர் போய் பாரு, என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இந்த அம்மா ரேஷன் கடைக்கு அரிசி வாங்க போயிருக்காங்க. ரேஷன் கடையில இந்த அம்மாவோட கைரேகை பதிவாகலையாம். எப்படி கைரேகை பதிவாகும்? வீடியோல நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க. அந்த அம்மாவோட 10 விரலுமே தோல் எல்லாமே உறிஞ்சிருக்கு, ஏதோ தோல் நோய் போல. ரேகை பதிவாகாததுனால ரேஷன் கடையில இந்த அம்மாக்கு எந்த பொருளையும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யாருமே இல்லாத இந்த மூதாட்டி அரசாங்கம் இலவசமா கொடுக்கிற அந்த அரிசியை நம்பி மட்டுமே இருக்காங்க. அவங்க கை விரல்ல இருக்கிற தோல்ல பிரச்சனை, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டமே கிடையாதா? அப்ப இவங்க பட்டினியா இருந்தே சாகணும், அதானே? இவ்வளவு கட் அண்ட் ரைட்டா இருக்கீங்களே, உங்க மனசாட்சி படி உங்க தொழில நீங்க உண்மையா இருக்கீங்களா, நேர்மையா இருக்கீங்களா? அது எப்படி? ரேஷன் கார்டுல ஒரு சில பொருள் வாங்கி இருந்தாலும் இல்ல எதுவுமே வாங்கலினாலும் வாங்கின மாதிரி பில் வருதே, அது எப்படி? 5 கிலோ அரிசி வாங்கினா கூட 10 கிலோ அரிசி வாங்கின மாதிரி மெசேஜ் வருது. ரேஷன் கடையில பொருட்கள் வாங்கிட்டு போயிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடையில எடை போட்டு பார்த்தா அவ்வளவு கிலோ குறையுது. உரப்பெல்லாம் சர்க்கரை இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்லன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு இல்லன்றீங்க. ஆனா இந்த ரேஷன் கார்டே இல்லாத அந்த வடக்கனுங்களுக்கு மூட்டை மூட்டையா பின்னாடி ஏத்தி அனுப்புறீங்களே, அது எப்படி? காலையில இருந்து ஜனங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா 8:30 மணிக்கு திறக்க வேண்டிய கடையை 10:30 மணிக்கு திறக்கிறது. ஆனா யாராவது 12:30 மணிக்கு க்ளோசிங் டைமுக்கு வந்தா லஞ்ச் டைம் போயிட்டு 5 மணிக்கு வா இல்ல நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறது. ரேஷன் கடைக்கு வரவங்கள அங்க நில்லு, கியூல நில்லு, அங்க வா, இதை புடி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அலட்சியமா ட்ரீட் பண்றீங்க. நீங்க என்னமோ உங்க சொந்த பணத்துல இருந்து வாங்கி கொடுக்கிற மாதிரி அவ்வளவு கேவலமா மக்கள் நடத்துறீங்க. அரிசி பருப்பு நல்லா இருந்தா அப்படியே பதுக்கி வச்சு பிளாக்ல வித்துறது. இதே நல்லா இல்லாத மூட்டை எல்லாம் மக்களுக்கு தள்ளி விட்டுறது. கார்டு இல்லாம யாருன்னா காசு குத்து பொருள் பிளாக்ல வாங்கினா எல்லா பொருளும் ரெடியா வச்சிருக்கீங்க. 2 லிட்டர் போதுமா இல்ல 5 கிலோ சக்கரை போதுமா, எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. ஆனா கார்டு இருந்தும் ரேகை பதிவாகாத ஒரே காரணத்தினால அந்த வயசான அம்மா 3 மாசமா பசியும் பட்டினியுமா இருக்காங்க. பணம் இல்லாதவங்க கிட்ட தான் உங்களுடைய எல்லா ரூல்ஸும் சொல்லுவீங்க. ஆனா பணம் இருந்தா ரூல்ஸே தேவையில்லை. எவ்வளவு அரிசியும் சக்கரையும் கீழே சிந்துது, எவ்வளவு குப்பைக்கு போகுது. இதுல நீங்க வேற எவ்வளவு கொள்ளடிக்கிறீங்க. இதுல கொஞ்சமாவது அந்த அம்மாக்கு கொடுத்திருக்கலாமே. கலெக்டர் ஆபீஸ் ஏறி இறங்குற வயசா இது. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது கரெக்ட் தான். ஆனா இதே ரூல்ஸ் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணா நீங்க யாருமே வேலையில இருக்க மாட்டீங்க. மேபி 1-2 பேர் தப்பலாம், நல்லவங்க. ஒரு வேலை கூட நம்மளால பசியை தாங்கிக்க முடியாது. ஆனா அந்த வயசான அந்த அம்மா 3 மாசமா பசியும் பட்டினமா இருந்திருக்காங்க. ரூல்ஸ்லாம் அவசியம் தாங்க. அதுக்கும் மேல மனித நேயம்னு ஒண்ணு இருக்குங்க. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து மேல் அதிகாரி கிட்ட பேசி ஒரு மாற்று வழியில அவங்களுக்கு அரிசியை கொடுத்திருக்கலாமே. அரசு சம்பளத்தை வாங்குற நீங்க யாருமே இந்த ரேஷன் அரிசியை நம்பி இல்ல. ஆனா இந்த வயசான மூதாட்டி இந்த ரேஷன் அரிசியை மட்டுமே தான் நம்பி இருக்காங்க. அரசு பணின்றது மக்கள் பணிங்க, அது ஒரு சேவை. அந்த சேவைய மனித நேயத்தோடு மனசாட்சியோடு செய்வோம்.